திமுக 90 இடங்களுக்கு மேல ஜெயிக்க விட மாட்டாங்க. அமித்ஷா சொன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிதான் மலரும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எடப்பாடியை கவிழ்த்து இன்றைக்கு என்ன அது நடக்க போகுது அப்படின்னா, Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரி, அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நேரு, இந்த சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போட்டாங்கல்ல சி ஓட்டர். ஆமா சார், நேத்தி ஒரு கருத்து கணிப்பு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி தான் அடுத்த ஆட்சிக்கு வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. பார்க்கிறப்ப ஏற்கனவே நான் சொன்னேன்ல, தொடர்ந்து சி ஓட்டர் இதே வேலையை பண்ணணும்னு அவங்க உடனே ஓட்டுற கருத்து கணிப்பு எடுத்து ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. உடனே அது வந்துடும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த பெர்செப்ஷனை பில்ட் பண்ணி இல்லாத ஒரு பெர்செப்ஷனை, இல்லாத ஒரு சூழலை இவர்கள் கிரியேட் பண்ணி திணித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுவதற்கு இன்னைக்கு சர்வே எடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இந்த சி ஓட்டர் ஆர்கனைசேஷன் போல இன்னும் 1008 ஆர்கனைசேஷன் முளைத்து வருவார்கள். வந்து மக்களது எண்ணங்களை நினைத்து பார்ப்பார்கள். இவர்கள் தொடர்ந்து உருவாக்குவாங்க. ஏற்கனவே இவங்க அந்த கூட்டணி வந்த உடனே ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன் நான். ஆமாம், 128 இடமோ 30 இடமோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வென்றதாகவும், அதில் வந்து பிஜேபி அதிக எண்ணிக்கையில் வென்றதாகவும், திமுக 90 இடங்களில் வந்ததாகவும் ஆல்ரெடி போட்டான். நான் ஏற்கனவே பலமுறை எச்சரிச்சிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் இந்த முறை இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணப்படும். இந்த முறை இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணப்படும். அதான் அந்த பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கான். இதுவரை தமிழகத்துல இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணல, இதுவரைக்கும் பண்ணல. இந்த முறை கண்டிப்பாக அவர்கள் பண்ணுவார்கள். இவிஎம்ல வந்து இந்த அடுத்த ஓராண்டுக்குள்ள இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக போராடி, இந்தியா முழுக்க போராடி விவிபேட் ஸ்லிப்பை 100% விவிபேட் ஸ்லிப்பை லேசர் பிரிண்ட் அவுட்ல மாற்றணும். விவிபேட் ஸ்லிப்பை எடுத்து தனியாக ஒரு பெட்டியில் போடணும். விவிபேட் ஸ்லிப்பை என்ன, ஓட்டர் ஐடி என்னன்னு சொல்லலைன்னா திமுக 90 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க விட மாட்டாங்க. என்ன சார்? ஆமாம், திமுக 90 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏடிஎம்கே பெரும்பான்மை பெறாது. எப்போ யாரை வச்சு பெரும்பான்மை பெறும்? பிஜேபியுடைய என்டிஏ கூட்டணி கட்சிகள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க, ஏடிஎம்கேல ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை தோன்றும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த நிலை தோன்றக்கூடிய சூழலை உருவாக்குவார்கள். அப்படி சூழல் உருவாக்குனா அப்பதான் வந்து என்டிஏ, அமித்ஷா சொன்ன என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிதான் மலரும். அப்படி மலர்ந்தால் நீங்க இப்ப தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, எப்படி பிஜேபி ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கி, ஒரு பொம்மை முதலமைச்சரை உருவாக்கி, அந்த பொம்மை முதலமைச்சரை ஒரு 2 வருஷத்துல கவிழ்த்து பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ, அதே போன்ற சூழலை தமிழகத்தில் உருவாக்கி எடப்பாடியை வந்து பொம்மை முதலமைச்சராக உருவாக்குவார்கள். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள எடப்பாடியை கவிழ்த்து பிஜேபியினுடைய ஆட்சி இங்கு வரும். இந்த சூழல் ஏற்படும். இப்போ இதுக்கு வந்து திமுக உட்பட எதிர்கட்சிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ணணும். சட்டப்படி போராடி இதை நடவடிக்கையை மாற்றணும். இவிபேட் இல்லை, இவிஎம்ல விவிபேட் 100% ஸ்லிப்பை எண்ணுனா மட்டும்தான் நியாயமான தேர்தல் நடக்கும். அதுல என்ன மாதிரி சார்? ஏன்னா நீங்க தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதுல என்ன மாதிரி அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்றீங்க? என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ண முடியும்? ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தா ஏடிஎம்கே 23%, பிஜேபி 18%, ரெண்டு சேர்ந்தா நாங்கள் வந்து எவ்வளோ பர்சன்ட்? 30, 38, 41% இருக்கும். 41% இத்தனை தொகுதியில் இருக்குன்னு சொல்லி ஒரு சி ஓட்டர் கருத்து கணிப்பு போடும். முன்னாடி போடும். ஓகே, சி ஓட்டர் கருத்து கணிப்பு போடும். அப்போ 41 தொகுதினா 130 தொகுதி, 125 தொகுதியில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வெல்லும்னு சொல்லி ஒரு கணக்கு போடுவாங்க. சரி, அந்த கணக்கு இப்போ ஆல்ரெடி அமித்ஷாட்ட இருக்கு. ஓகே, அந்த கணக்கு
அமித்ஷாட்ட இருக்கு. அந்த கணக்குப்படி 84 தொகுதிகளில் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சாரி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து 84 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கு. 2 பேரும் சேர்ந்தா. ஆமாம். இப்போ இன்னும் எவ்வளோ தொகுதி வேணும்? அங்கிட்ட ஒரு 18. ஆமாம். இங்கிட்ட வந்து ஒரு 16 கிட்டத்தட்ட வந்து 34 தொகுதி. இந்த 34 தொகுதியில் வந்து இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் வந்து 2000 ஓட்டில் ஜெயிச்சாங்களோ, 3000 ஓட்டில் ஜெயிச்சாங்களோ, 5000 ஓட்டில் ஜெயிச்சாங்களோ, அல்ல 6000 ஓட்டில் ஜெயிச்சாங்களோ, அந்த தொகுதியெல்லாம் வந்து இவங்க லிஸ்ட் போட்டு இந்த தொகுதி எல்லாத்துலேயும் வந்து இவிஎம் மேனிப்புலேட் பண்ணால் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? ஏற்கனவே இந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க, 5000 ஓட்டில் தோற்றுருக்காங்க, இந்த விட மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுவான். போன முறை குறைந்த இடத்துல இந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க, இவிஎம் அந்த இடத்துல மட்டும் மேனிப்புலேட் பண்ணுவான். முடிஞ்சு போச்சா? ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்த இடத்துல 84 தொகுதியில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்றாங்கல்ல, அந்த 84 தொகுதியை ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கிறதுக்கு இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் 5% 10% டிஃபரன்ஸ் வருதோ அந்த தொகுதியில எல்லாம் இவிஎம் மேனிப்புலேட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 130 கணக்கு வந்துருச்சா? வந்துருச்சா? ஏடிஎம்கே என்ன ஆகும்? அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. பிஜேபியுடைய சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக வந்து 90 இடத்துக்குள்ள குறைச்சிட்டோம்னா திமுக எதிர்கட்சி இடத்துக்கு போயிடும். இது எல்லாம் இவிஎம் மூலமாக நடக்கும். இது எல்லாம் இவிஎம் மூலமாக தமிழ்நாட்டில் நடக்கும். இதுதான் அமித்ஷாவுடைய எண்ணம். யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு சொன்னது யாரு? ராகுல் காந்தி. எங்கே சொன்னார்? பார்லிமெண்ட்டில் சொன்னார். அப்போ நாங்கள் வின் பண்ணுவோம் என்ற ராகுல் காந்தியை டிஃபீட் பண்ணணும், ராகுல் காந்தி சொன்னதை நாங்கள் வந்து தோற்கடிக்கணும் தான் முதல் முறையாக அதிமுக பலிகடா ஆக்கப்படுகிறது. அதான் நேரடியா வந்து அவரே இறங்கிட்டாரு. நேரடியாக வருஷம் வந்தது இல்லை, நேரடியா வந்து இறங்கியிருக்காரு. நான் எத்தனை புயல் வந்தது, எத்தனை வெள்ளம் வந்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தார்களே, வந்தாரா? கஜா புயல், எத்தனை புயல் வந்துச்சு, ஒக்கி புயல், வரதா புயல், இத்தனை புயல் வந்துச்சு. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தண்ணியில் மூழ்கிச்சேன். 1 மணி நேரம் விசிட் பண்ணியிருப்பாரா ஹோம் மினிஸ்டர்? 1 ஹவர் விசிட் பண்ணியிருப்பாரா பிரைம் மினிஸ்டர்? இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும், அதிமுகவை வந்து மிரட்டி எடப்பாடி முகத்தில் ஏதாவது ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதா? ஒன்றும் இல்லை, அவன் போயிருந்தேன். அப்புறம் ஏன் வந்து எடப்பாடி வந்து இன்னமும் வந்து நான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு? ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு சொன்னா அதிமுக தொண்டனே ஓட்டு போட மாட்டான். அதிமுக தொண்டனே ஓட்டு போட மாட்டான். எதுக்கு போடணும்? அதிமுகவை வந்து தோற்கடிப்பதற்கு எப்படி மகாராஷ்டிரத்தில் வந்து சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே மூலமாக காலி பண்ணி சிவசேனாவை நாங்கள் முதல்வராக்கம் சொல்லிட்டு இப்போ சிவசேனாவை டம்மி ஆக்கி பட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்கினாங்களோ, எப்படி வந்து அஜித் பவாரை வைத்து சரத்பவார் கட்சியை உடைச்சி சரத்பவாரை தூக்கி என்சிபியை காலி பண்ணாங்களோ, எப்படி வந்து அசாம் கனசங்கர பரிஷத்து கட்சியை காலி பண்ணி இன்னைக்கு பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வந்ததோ, எப்படி அகாலிதளில் வந்து கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்து அகாலிதளில் காலி பண்ணிச்சோ, எப்படி நிதிஷ்குமாரை கூட கூட்டணி சேர்ந்து நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம்னு சொல்லி சுசில் மோடியும் நிதிஷ்குமாரும் இது பண்ணி 2 பேரும் பாதி ஆட்சி நடத்துவோம்னு சொல்லி அவரை காலி பண்ணாங்களோ, இதே மெத்தடை தமிழகத்தில் கடைபிடிப்போம்னு மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் பேசியிருப்பாரா இல்லையா? ஆமாம், பேசியிருக்காருல்ல, வீடியோ இருக்கா இல்லையா? இது கூட தெரியாம எடப்பாடி போய் கூட்டணி வச்சுன்னா அதை தொண்டன் ஏற்றுக்குவானா? ஏடிஎம்கே தொண்டன் ஏற்றுக்குவானா? நீங்க வேணா போய் சேரலாம், கூட்டணிகளை சேரலாம். நீங்க வேணா வந்து உங்களுடைய ஊழல்களையும் உங்களுடைய கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்கும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு சொந்தக்காரங்க அடித்த கொள்ளையை பாதுகாப்பதற்கும் நீங்கள் வந்து பிஜேபியில் அடகு வைக்கலாம். எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியை, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை. ஆனால் தொண்டன் எதுக்கு போய் ஓட்டு போடுவான்? தொண்டன் எப்படி ஒர்க் பண்ணுவான்? கீழே போய் அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு அதிமுக தொண்டன் வேலை வைப்பானா? வேலை. அப்புறம் இன்றைக்கு பிஜேபியோட கூட்டணி சேரவில்லை என்று சொன்னால் அதிமுக கட்சி பிழைக்கும். இந்த 2026 தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட 2026 தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு அதிமுக வரும். ஆனால் கட்சி பிழைக்கும். எடப்பாடிக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த தலைமுறை கட்சியை காப்பாற்றி கொண்டு போகும்.
ஆனால் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து அதிமுக தோற்றால், இல்ல கூட்டணி வைத்து அதிமுக கூட்டணி அமைச்சரவை அமைத்தால் அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளில் சர்வநாசம் செய்யப்படும். பிஜேபி அடுத்து பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். அப்ப திமுகவை எதிர்த்து பிஜேபி தான் நிற்குமே ஒழிய இங்க அதிமுக என்ற கட்சியே இருக்காது. அப்ப அதிமுகவை முதலில் கூட்டணி வைக்கக்கூடியவர்களை முதலில் அழித்து அங்கு பிஜேபி நிற்கும். அதுக்கப்புறம் திமுகவை அழிப்பதற்கு அது எல்லா வேலையும் பண்ணும். இதுதான் நடக்க போகுது. இதற்காகத்தான் நம்ம சொல்றோம். என்னமோ நம்மளுக்கு என்னமோ அதிமுக மேல கோபம் அப்படின்லாம் கிடையாது. எம்ஜிஆரும் கலைஞருமே வந்து அதிமுக திமுக என்ற நிலைப்பாடை எடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கு காங்கிரஸ் தான் இருந்திருக்கும். எம்ஜிஆரும் கலைஞரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று பிஜு பட்நாயக் முயற்சித்தார். அன்றைக்கு வந்து கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கலைஞர் வந்து ஆட்சியை நான் பார்த்துக்கிறேன், கட்சியை நீங்க பார்த்துக்கோங்கன்னு எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். ஓகே ஓகே அது பிஜு பட்நாயக் முன்னால. அன்றைக்கு அதுக்கு ஒத்துக்கொண்டு போயிருந்தால் காங்கிரஸ் வந்திருக்கும். காங்கிரஸை ஈஸியா பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் எப்பயோ. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லையும் எங்கெல்லாம் காங்கிரஸ் இருந்துச்சோ அங்க அந்த காங்கிரஸ் எல்லாம் ஈஸியா பிஜேபி காலி பண்ணி பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணி வந்துருச்சு. ஏன்னா காங்கிரஸ் தான் எல்லாரும் பிஜேபி போயிருக்காங்க. ஓகே ஓகே அப்ப தமிழ்நாட்டில் இருந்து ஈஸியா போயிருக்கும். அதனாலதான் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் இருப்பது தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பு. ஓகே ஓகே ஏடிஎம்கே இருப்பது பாதுகாப்பு, திமுக இருப்பது பாதுகாப்பு. இதை வந்து இன்றைக்கு என்ன அது நடக்க போகுது அப்படின்னா, எடப்பாடிக்கு தெரியாமலேயே இல்லை எடப்பாடிக்கு தெரிந்தே அந்த அமைச்சர்களுக்கு தெரிந்தே சையது துரைசாமி போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள், வேலுமணி போன்றவர்கள் இந்த பிஜேபியினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தனதாக்கி கொண்டு இன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவராக மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றது அவங்க தான். எடப்பாடி ஒரு நம்பகம் இல்லாத தலைவர். ஓகே ஓகே இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். 2024 கூட்டணி கிடையாது, 2026 கூட்டணி கிடையாது, 31, 29 கிடையாது அப்படின்னு சொன்னவரை இன்றைக்கு கூட்டணி வைத்தா என்ன, யார் வேணாலும் கூட்டணி வைக்கலாம், எங்களுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு திமுக தான் எதிரின்னா நீ திமுகவுக்கு நீயே எதிரியா இருக்க மாட்ட. அடுத்த வருஷம் 2026 அப்புறம் பிஜேபி தான் இருக்கும் இங்க. இன்றைக்கு எந்த அண்ணாமலை உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாரோ அந்த அண்ணாமலை இன்னும் ஆக்டிவா தமிழ்நாடு அரசியல் இருக்காரு இல்லையா? ஆமா, பக்கத்துல உட்கார வச்சுதான் கூட்டணியே அமைச்சாங்க. அப்ப அந்த அண்ணாமலை, எந்த அண்ணாமலை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிங்கி நான் டிடிவி தினகரனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரோ அந்த அண்ணாமலை தான் இருக்கார். அந்த அண்ணாமலை தான் எனக்கு தலைவர் என்று நயனார் நாகேந்திரன் சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு மாயமான். ஓகே ஓகே சீதையை ஏமாற்றிய மாயமான். ஓகே ஓகே சீதையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சீதையை பறிகொடுத்த ராமன் தான் எடப்பாடி, ராவணன் தான் வந்து அமித்ஷா போயிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நடந்திருக்கு. அப்ப இந்த சூழல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று பிஜேபி முடிவெடுத்து அப்ப திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாது என்பதுதான் பிஜேபியுடைய சித்தாந்தம். தெரியுமா? ஆமா, திராவிட கட்சி கழகங்கள் இல்லாத தமிழகம். அப்ப கழகங்கள் இல்லாத தமிழகத்துல கழகங்கள் வந்து ஊழலில் திளைத்த கட்சின்னு சொன்னவரு அமித்ஷாவும் மோடியும் சொன்னாங்க இல்லையா? தமிழர்கள் திருடர்கள் என்று சொன்னாரா இல்லையா? ரத்ன பண்டார் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ரத்ன பண்டாருடைய சாவி தமிழகத்தில் திருடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்படின்னு அர்த்தம் தமிழர்கள் திருடர்கள் சொன்னாரா இல்லையா? இப்படியெல்லாம் சொன்னவர் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த திராவிட கட்சியோட வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அப்படின்னா இது கூட தெரியாம எடப்பாடி இருக்கலாம், இது கூட தெரியாம மறந்து விட்டு சையது துரைசாமி பேசலாம், இதையும் மறந்து விட்டு பொன்னையன் ஜால்ரா தட்டலாம், இதையும் மறந்து விட்டு செங்கோட்டையன் ஜால்ரா தட்டலாம், இதையும் மறந்து விட்டு யார் வேலுமணி ஜால்ரா தட்டலாம், இவங்க எல்லாரும் ஜால்ரா தட்டலாம், இதையும் மறந்து விட்டு சிவி சண்முகமும் அவர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யார் முனுசாமியும் ஜால்ரா தட்டலாம். ஆனால் ஆர்டினரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கு ஒரு அதிமுக தொண்டனும் உடன்பட மாட்டான். ரெட்டலை அழிப்பதற்கு ஒரு அதிமுக உடன்பட மாட்டான். என்றைக்கு கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னாரோ அன்றைக்கே ஈவினிங் ஒரு நியூஸ் வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், நியூஸ் வந்து தெரியாதா?
ரெட்டையில வந்து விசாரிக்கும் போது ரெட்டலை சின்னத்தை ஒதுக்குவது யாருக்கு என்று விசாரிக்க போறான்னு சொல்லி நீ சொன்ன இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்த எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் வந்து தனித்தே ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி சொன்ன உடனே 28ஆம் தேதி விசாரணை வந்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா 28 வச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப இதுக்கு மேல என்ன மிரட்டல் வேணும்? ரெட்டலை பிடுங்குவாங்க. ஓகே ஓகே ஓகே. ரெட்டலை பிடுங்கப்படும். நீ கூட்டணின்னு என்னைக்கு சொல்ற அது வரைக்கும் மிரட்டல் படும். ஹோல்ல வச்சிருப்பாங்க. அந்த பக்கம் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியை பாமகவை பிடிங்கி விஜய் கூட சேர்ந்தா முடிஞ்சு போச்சு. பாமக போய் விஜய் கூட சேர்ந்துட்டான். பாமக போய் விஜய் கூட சேர்ந்துட்டான். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன ஆகும்? ஒன்று நீங்கள் செகண்டு இல்லைன்னா அவங்க செகண்டு. ஆமாம் தானே? 2ஆம் இடத்துக்கு தானே போட்டி போடுறீங்க. ஆமாம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன, அதாவதுங்க இவங்க அத்தனை பேருமே ஒரு கொள்கைக்காக உழைப்பவர் என்றால் உண்மையிலேயே பாராட்டலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இதில் 1008 பிரச்சனை இருக்குங்க. ஓகே, இல்லைன்னு நான் சொல்லலை. சட்ட ஒழுங்கில் பிரச்சனை இருக்குது, உயர்கல்வியில் பிரச்சனை இருக்குது, கல்வித்துறையில் பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இபி டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் கொடுக்கல, அங்கங்கே சில லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட சமூக நலத்திட்டங்களை தமிழக முதல்வர் வந்து லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பெண்களுக்கும் ஆமாம் சேர்த்துருக்காரு. 39 லட்சம் பேருக்கு நான் முதல்வன் ஸ்கீமில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் போயிருக்கு. ஓகே, நீங்கள் லேசான விஷயம் இல்லை அது. ஓகே ஓகே, நான் கண்ணார பார்த்துருக்கேன். நான் முதல்வன் ஸ்கீமில் படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்த மாணவர்கள், அவங்களுக்கு வந்து லைவ் ப்ராஜெக்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆயில் அண்ட் கேஸில், ஆட்டோமொபைலில், ஏரோஸ்பேஸில், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில், இப்படி பல்வேறு இண்டஸ்ட்ரியில் 39 லட்சம் பேர் இன்றைக்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, இளைஞர்களுக்கு. அப்போ வேலை வாய்ப்பு அற்ற இளைஞர்களுக்கு அவங்க ஸ்கில்லை எனேபிள் பண்ணி அந்த ட்ரைனிங் கொடுக்குறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்யலாம். சரி, தமிழ்நாட்டு முதல்வர் அதை செஞ்சிட்டு இருக்காரு. உதவித்தொகை கொடுக்குறாரு, அது தனி. பெண்களுக்கு, மகளிருக்கு, பசங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாரு, அது தனி. ஆனால் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமு இந்த மாணவர்களது வாழ்க்கை தரத்தை பல்வேறு மடங்காக உயர்த்தும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கும். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு முதல்வர். ஓகே, அப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ரியலிஸ்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு முதல்வர் இன்னைக்கு யார் அப்படின்னா, நீங்கள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தானே பண்ணுறாரு. ஏன் இதை வந்து கொஸ்டின் பண்ண முடியுமா உங்களால்? சரி, இத்தனை பிரச்சனை இருக்குது. ஓல்ட் ஏஜ் பென்ஷன் தமிழக முதல்வர் வந்து பிரச்சனை கொடுக்கல, சொன்னதுபடி செய்யலை. அரசு ஊழியர்கள் 10 லட்சம் அரசு ஊழியர்கள், ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் திமுக அரசு மேலே ரொம்ப வெறுப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல. சரி, நீங்கள் யாராவது விஜயோ, சீமானோ, அண்ணாமலையோ, நயனார் நாகேந்திரனோ, ஓகே, ஏடிஎம்கே எடப்பாடியோ, இந்த 5 பேருக்கும் சொல்கிறேன் நான், இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனை எப்படி கொடுக்க போகிறீங்க? இங்கே சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷனை எப்படி கொடுக்க போகிறீங்க? திமுக அரசு கொடுக்கல, ஸ்டாலினால கொடுக்க முடியல. நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? இந்த ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 9.69% உயர்த்திய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்தியாவிலேயே 9.69%. இன்னொரு பக்கத்து கடன் ஒன்றும் இல்லைங்க. கடன் ஜிடிபியில் 28% வரைக்கும் கடன் வாங்கலாம். ஓகே, நீங்கள் 26% தான் கடன் வாங்கியிருக்கீங்க. என்ன பெரிய கடன்? ஜிடிபி உயர்ந்துகிட்டு இருக்கு, கடனுடைய அளவு வந்து லிமிட்டுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃப்ஆர்பி ஆக்ட் நியமித்த அளவுக்குள்ள தானே இருக்கு கடன். அது என்ன கடன் பெரிய விஷயம்? கடன் வாங்குறதுலாம் நான் டாக்ஸ் ரெவன்யூவை வந்து திமுக அரசு வந்த பிறகு 10,000-15,000 கோடி இருந்ததை 25,000 கோடியாக உயர்த்திருக்காங்க நான் டாக்ஸ் ரெவன்யூ. இதுவரைக்கும் நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் டைம் எடுத்துட்டீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ 10,000க்கு மேலே தாண்டலை. ஓகே, 15,000க்கு மேலே தாண்டலை. இன்னைக்கு 25,000 கோடி வந்திருக்கு. எப்படி இருந்துச்சு? பொருளாதாரம் உயரும் பொழுது எப்போ உயரும்? நாட்டில் அமைதி நிலவுனா தான் பொருளாதாரம் உயரும். நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் தான் பொருளாதாரம் உயரும். நாட்டில் வந்து ஒரு விவசாயமும் தொழில்துறையும் உற்பத்தி துறையும் சேவை துறையும் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. பிரச்சனை இல்லாமல் இல்லை, இருக்கு.
அவங்களுக்கு இன்புட் மெட்டீரியல் வர்றதுல பிரச்சனை இருக்குது, பவரில் பிரச்சனை இருக்குது, எலக்ட்ரிசிட்டியில் பிரச்சனை இருக்குது, இன்புட் கிரெடிட்டில் பிரச்சனை இருக்குது, எம்எஸ்எம்இ செக்டார் இருக்குது. இத்தனையும் தாண்டியும் பொருளாதார வளர்ச்சி 9.69% இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வல்லமையும் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியும். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். ஓல்டு ஏஜ் பென்ஷன் நான் சொல்கிறேன். ஓல்டு ஏஜ் பென்ஷனை எப்படி கொடுக்குறது நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்பீங்க, எப்படி சொல்லுவீங்கன்னு ஏன்னு கேட்பீங்க. நான் முதல்வர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அவர் கேட்டாருன்னா எப்படி பண்ணுறதுன்னு. அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது பண்ணுங்க முதல்வர்னு சொன்னால் பண்ணிட்டு போகிறாரு. என்னங்க? கண்டிப்பாக. இல்லை நீங்கள் யாராவது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஞானம் இருக்கா அப்படின்னா சொல்லுங்கள். சரி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, திமுகவுடைய லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, திமுக வந்து எங்கே பார்த்தாலும் நில அபகரிப்பு பிரச்சனை இருக்குது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க, குற்ற வழக்குகள் இருக்குது. சரி, எப்படி சரி பண்ணுவீங்க சொல்லுங்கள். சொல்லுங்கள். விஜய் சொல்லுவாரா? அதுக்கு பதில் விஜய் சொல்லுவாரா? சீமான் சொல்லுவாரா? அண்ணாமலை சொல்லுவாரா? இல்லை எடப்பாடி சொல்லுவாரா? எடப்பாடி சொல்கிறதுக்கு வழி இருக்கா? எப்படி சரி பண்ணுவீங்க? சரி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். சரி, உயர்கல்வித்துறை 9,000 கோடி தான் பட்ஜெட் அலோகேஷன். 7,000 கோடி இருந்தால் 9,000 கோடியை கொடுத்துருக்காரு இப்போ ஸ்டாலின் அவர்கள். நான் வந்தால் 20,000 கோடி உயர்கல்வித்துறை கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். ஆராய்ச்சிக்கு நான் வந்து 10,000 கோடி கூட கொடுப்பேன். இப்படி தான் கொடுக்க போகிறேன் சொல்லுங்க போவோம். 5 பேர் சொல்லுங்கள். அந்த 5 பேர் வரிசையாக நில்லுங்க, வரிசையாக நில்லுங்க, எல்லாரும் சொல்லுங்கள். இப்படி தான் நான் செய்ய போகிறேன். உயர்கல்வித்துறையை மாற்றி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்கான துறையாக, உலகத்தோடு போட்டி விடக்கூடிய துறையாக மாற்றி காண்பேன். சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. உங்களால் சொல்ல முடியுமா? ஊழல் இருக்குங்க, ஊழல் இல்லைன்னு சொல்லலை. ஊழல் எல்லா இடத்துல இருக்கு. ஊழல் இல்லாத நாடு மாநிலம் இல்லை. திமுக அரசில் ஊழல் இருக்குது, அதிமுக அரசில் ஊழல் இருக்குது, பிஜேபி அரசில் ஊழல் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஓகே, அதையும் தாண்டி வளர்ச்சி இருக்கா? ஊழலை எப்படி குறைப்பது? புரியுதுங்களா? என்றைக்கு மக்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்களோ, பணம் வாங்குறதை நிறுத்துறாங்களோ, அன்னைக்கு தான் ஊழலை பற்றி பேசுவதற்கு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் முழு அதிகாரம் இருக்குது. இல்லைன்னா ஊழலை பற்றி பேசுறதுக்கு எவருக்கும் அதிகாரமே இல்லை. லோக்கஸ்டாண்டியே கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. சரிங்களா? ஊழலை தாண்டி இவர்கள் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்றங்களாம் ஊழல் இல்லாமல் சொல்ல முடியுமா? டாஸ்மாகில் நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்ல முடியாது. போட்ட 42 எஃப்ஐஆரில் 30 எஃப்ஐஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஃப்ஐஆர். டாஸ்மாக் ஊழல் இல்லை. யார் அந்த தியாகிலாம் கேட்டு யார் அந்த தியாகி சொல்லுங்க. நீங்கள் டாஸ்மாகை வந்து நாங்கள் வந்த உடனே ஒழிச்சிருவோம் சொல்ல முடியுமா? டிஎம்கே டாஸ்மாகை நாங்கள் வந்த உடனே காலி பண்ணிடுவோம், எல்லா கடையும் மூடிடுவோம் சொல்ல முடியுமா? பிஜேபி ஒட்டுமொத்த இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் தான் 42,000 கோடி தான் சொல்றாரு. கல் நாங்கள் கொண்டு வருவோம், டாஸ்மாக் ஒழிச்சிடுவோம். கொண்டு வாங்க. எப்படி கொண்டாடுவீங்க? கல் கொண்டாடுறத பற்றி தவறு கிடையாது. நீங்கள் சீமான் வந்து ஜெயிக்க முடியாதவங்க. அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம்னு அவர் சொல்லலாம். உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சம். மிக்க நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.